உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமி மாதிரி நினைக்கிற அண்ணனோட பேச்ச மீறி அவன் கீழே போட்ட துண்ட தாண்டி இனி இவன் தான் உலகொன்னு உன் பின்னால் அவ வரலையால? அவளால துரோகி, அவளால இனி உன் முகத்துல முழிக்க கூடாது சொல்லல. வந்தவள சும்மாவா விட்ட? எம்புட்டு கொடுமை, எம்புட்டு அடி. அவளை அடிச்சு நீ அவ மண்டைய உடைக்கல, அவளை நீ பாடா படுத்தல, அத்தனையும் தாங்கிக்கிட்டா. எதுக்காகல? நீ அவ விருப்பத்தை மீறி அவ கழுத்துல கட்டுனிய ஒரு தாலி, அந்த ஒத்த கயித்துக்காக தாமல. அத்தனை கொடுமையும் அவ மறந்து மாமா மாமான்னு உன் பின்னால தாமல சுத்துனா. அவ அண்ணனை, பெத்தவங்கள, அக்கா தங்கச்சி எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டு பிடிவாதமா இங்கேயே கிடந்தாளே. யாருக்காகல? உனக்காக தானே. காட்டு மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவன அவதானம்ல மனுஷனா மாத்துனா. நீ பெரிய போலீஸ் அதிகாரி, ஆனா ஊர்ல எவனாச்சும் உன்னை மதிச்சானா? பயப்பட்டான். அம்பட்டு தானே சொல்லல. எவனாவது ஒருத்த உன்னை மதிச்சானா? ஆனா இன்னைக்கு உன்னை பாக்குறவன் கும்பிடுதான். உன்னைய பார்த்துட்டு அவங்க மரியாதையா பேசுறாங்கன்னா யாரால? மிருகம் மாதிரி இருந்தவன மனுஷனா மாத்துனது யாருல? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தைரியமா பதில் சொல்லல பாப்போம். உடம்பு பிறந்தால கொல்ல பார்த்தா எந்த அண்ணனுக்கு தால கோபம் வராது? அதான் சம்முவம் கோவப்பட்டான். ஒரு தடவை அண்ணன் பேச்ச மீறி உன் பின்னால வந்தது போதும்னு அவ அண்ணன் கூட பிடிவாதமா நிக்கா. அது ஒரு குத்தமால? அப்ப அவ இம்பட்டு நாளா உனக்காக செஞ்ச அம்பட்டுக்கும் நீ என்னல பதில் சொல்ல போகுத? நீதான் உலகம்னு உன் பின்னாடியே நின்னவள நீ கைவிட்டுறாதல. எலே, அவளை கைவிடுறதாலே உன்னோட நியாயம் சொல்லு. எசக்கி செஞ்சது கோவத்துல ஒரு செயல். அவ போயிட்டாலே தவிர இப்ப வரைக்கும் அவ மனசுல நீ மட்டும்தான்ல இருக்க. இம்புட்டு துரோகம் அத்தனையும் தாங்கிக்கிட்டவ ஒரே ஒரு செயலை செஞ்சுட்டாங்கிறதுக்காக அவ பொண்டாட்டியே இல்லன்னு சொன்னா அது நியாயமால? சொல்லு. ஒண்ணு மட்டும் நான் சொல்லுதேன், உங்க அப்பா மனுஷனே கிடையாது. உங்க அத்தை கொடூரமான ராட்சசி. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் உனக்கு நல்லது பண்ணவே மாட்டாவ. ஆனா எசக்கி உன்னைய காப்பாத்த வந்த சாமி இப்ப வரைக்கும் நீதான் உலகம்னு நம்புதவ. உங்க அப்ப உங்க அத்தை ஆசைப்படுற மாதிரி நீயும் எசக்கி வேண்டான்னு முடிவு பண்ணனு வெயி, எந்த சாமியும் உன்னை மன்னிக்காதுல. சத்தியமா சொல்லுத, உன்னைய பெத்தவன் நானே கூட உன்னை மன்னிக்க மாட்டேன். அம்புட்டுதான் நான் சொல்லுவேன். இலே, உடைஞ்சு போறது சுலபம்ல, ஒட்ட வைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. உன் கையில இருக்கிறது வைரம்ல, அத உடைச்சு போட்டு வீசி எரிஞ்சிட்டு பிற்காலத்துல போச்சே போச்சேன்னு கதர்னாலும் அது திரும்ப கிடைக்காது. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ பசி தாங்க மாட்ட, அந்த பாலையாவது குடிச்சிட்டு படல. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வாழ்க்கை முக்கியம். அதை விட என் கையில கிடைச்ச வைரக்கல்லு முக்கியம். அதான்ப்பா நான் இப்படி மாறிட்டேன். எப்படி இப்போ உங்களுக்கு ஓகேயா? அண்ணா டபுள் ஓகேண்ணா. ஆக இதெல்லாம் உன்னோட ஏற்பாடுதானாடி? சாமியோட ஏற்பாடுப்பா. அம்மாவும் எனக்கு சாமி மாதிரி தானே, விடமாட்டேன்பா. முடியவே முடியாதுன்னு எசைக்கு பிடிவாதமா இருந்தாலும் அவளை விடாம துரத்தி பேசிக்கிட்டே இருப்பேன். என்னோட பாசத்துல உருகி நிச்சயமா ஒரு நாள் அவன் என் பின்னாடி வரதான் போறான். நான் வர வைக்கதான் போறேன். அப்போ ஆக்சுவலா இந்த நேரத்துல நீயும் உங்க அக்காவும் கெக்க பெக்கன்னு சிரிச்சு வெறுப்பே திருப்பீங்களே.
ஒரு சத்தத்தையும் காணோம். அண்ணே, விடா முயற்சி வெற்றியை கொடுக்கணே. நீ கவலைப்படாம போன, நிச்சயம் மைனி உன் கூட வாழ வரும். வாழ்த்துக்கள்ண்ணே. மா ம் நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா. அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. சரிம்மா நான் வரேன். இல்ல சிவபாலா வரம்ல. சரிண்ணே. போயிட்டு வாயா. என்னது உஸ்ஸா? எந்த எடுவட்ட பையன் என்னைய பார்த்து உஸ்ஸுங்கிறது? வந்து தூக்கி போட்டு மெதிச்சான்னு வையே, குடல குந்தாணி எல்லாம் பிதுங்கி போயிடும். அம்மா தாயே, கூப்பிட்டது நான் இல்ல ஐயா. ஆ? மாமா, மாமா, நீங்களா? கத்தாத மாமா, இரு கத்தாதல கத்தாத இரு. ஏண்டி யாரு? சம்முவான் தங்கச்சி, இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. உன்னை எவன்டி இந்த ஊர்ல இசு போட்டு கூப்பிடுவேன்? அறிவில்ல, நீ பாட்டு கத்துத. அட ஆமால. அடி காலங்காத்தால சாமியை கும்பிட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்படியாடி என்னை கேவலப்படுத்துவ? சாரி மாமா. வாங்க வந்து உட்காருங்க. எதாச்சும் குடுக்கவா? ஏதாவது வேணுமா? விடிஞ்சு எந்திரிச்சு காப்பிய கூட குடிக்காம வத்த வத்த ஒன்ன பார்க்க ஓடி வந்திருக்கேன். குடிக்க நமைச்சிருக்கா? இருக்கே, கலர் இருக்கு, சோடா கலர். குடுக்கவா? சீக்கிரம் குடிடி, வயிறு குறு குறுன்னு கூப்பிட்டு கிடக்கு. மாமா இந்தாங்க. இன்னைக்கு கடை திறந்ததும் போனி நீங்க தான். என்னது போனியா? பின்ன வியாபாரம் ஆரம்பிக்கும் போது முதல்ல பொருள் வாங்குறவங்கள போனின்னு தானே சொல்லுவாங்க. இந்தாங்க குடிங்க. உங்க கைராசிக்கு இன்னைக்கு எப்படி வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாக்கணும்ல. அடியே, மனுஷன் வயிறு காலியாய் பசி பசின்னு கத்திட்டு கிடக்கா, இதுல போனி வேறையா? முதல்ல கலரை குடுறி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.